வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா போதக்கார இளவரசமே, அப்புறம் அந்த அழுக்கு மயில் திருட்டு மயில் மருந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். டாக்டரு அந்த போதக்கார இளவரசனை பற்றியுமே அந்த திருட்டு மயில் அழுக்கு மயில் பற்றி பேசின ஆடியோ மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இவங்களை பற்றி நான் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஹலோ ஹலோ. கால் கட் ஆயிடுச்சு. அதுக்கே தான் குரியர்ஸில் பணம் அனுப்பிச்சு அனுப்புங்கன்னு இப்போ ஒரு கால் வருது. என்ன சொல்கிறேன் சார், இவை ரொம்ப நிறைய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கானுங்க சார். அதாவது வந்து சொல்கிறானுங்க சார், உன்னை வந்து முதல்ல இந்த கல்சடையை ஒன்று அடித்தே வந்து என்னை வந்து கொல்லணுங்களாம்மா உனக்கு. உண்மை சொன்னதுனாலயா? ஆமாங்க சார். இன்னொரு நீ பறந்து வரணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் அதான் சொல்கிறேங்க சார், நீ தைரியமான ஆளாக இருந்தா வா. அது வந்து ஒருத்தனுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து இவங்களை வந்து பற்றி பேசு அப்படின்னு சொல்லி அவன் வந்து மிரட்டுறதுங்க சார் யூடியூப்பில் என்னைய. நான் தான் சொன்னேன், நீ எங்கேருந்து என்ன வேணாலும் மிரட்டிக்கோ, அதுக்கு பயப்படுறாள் நான் கிடையாது. அதாவது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களாமாங்க சார், நீங்களும் அதாவது இளவரசனும் நானும் வர்றேன், போயிட்டு நம்ம வந்து 2 பேரும் வந்து சைபர் கிரைமில் வந்துட்டு எங்கள் மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் சொல்கிறானுங்க சார். நான் தான் சொன்னேன், எங்கே வேணாலும் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, அதை பற்றி பயப்படுறாள் நான் கிடையாது, தப்புனா நான் வந்து சொல்லிக்காட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டேங்க சார். அவன் எந்த ஊர் தெரியுமாமா? சார் அவன் வந்து பெருமாநல்லூர், அவனோட அட்ரஸ் இருக்குங்க சார் என்கிட்ட. ஆமா, பெருமாநல்லூர் தான். கரெக்ட், பெருமாநல்லூர் தான். நானே வந்துடுறேன், நேரில் வரேன் சொல்லிட்டு நேரில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார். கப்பு நான் போயிடுவான் சார், நாங்கள் வரேன் நானே அப்படி சொல்லிட்டோம். ஆமாங்க சார், அவனோட அட்ரஸ் எல்லாமே இருக்குங்க சார் என்கிட்ட. இப்போ நான் சொன்னல, நான் ஃபோன் வரும்போது கிராஸ் ஆச்சு இல்லை? ஆமாங்க சார். திருப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, பணம் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது அனுப்பிச்சி வைங்க, 2 பேக்கெட் முடிச்சதுங்க, நேர்த்திட்டாப்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு. இப்போ எல்லாருமே சார் என்னோட சேனலு இன்னொருத்தர் அந்த அண்ணனுடைய சேனலை பார்த்துட்டு தாங்க சார் இப்போ நாங்கள் தான் சொல்லிட்டோம், வேணும்னா நீங்கள் போய் டைரெக்டாக டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவன் டாக்டர் பேசுகிறத வச்சு நீங்கள் பேசுகிறத வந்து ரெக்கார்டு வச்சுக்கிறானுங்க சார். அதை வந்து இவன் வந்து அதில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குன்னு பார்த்துதான் போட்டிருக்கானுங்க சார். நான் சொன்னா அதான் நான் சொன்னா யாரும் கேட்கறது இல்லைங்க, நீங்க சொன்னா நல்லா இருக்கு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விளக்குறதுக்காக தான் கேட்கறேன்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணது. இவன் யூடியூப்ல போடுவோன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் அப்படிதாங்க சார் போட்டிருக்கானுங்க சார். வாட்ஸ்அப்ல வந்து கேட்கறவங்களுக்கு உங்களாட்ட வேணும்னு கேட்கறீங்க ப்ராடக்ட். ஆமாங்க சார், விளக்கம் சொல்றதுக்காக தான் சொல்லி போட்டு இந்த வேலை பண்ணிட்டு தெரியும். ஆமாங்க சார். யூடியூப்லங்க சார் அவனோட லிங்க் வேணா அனுப்பிச்சுடுறேன் பாருங்களேன். டெய்லி அந்த புள்ள வந்து உட்காந்து அந்த இதெல்லாம் வேண்டாமா, சில்லற பையங்களெல்லாம் அதுல வச்சுக்குவோம். இங்க வந்திருந்த மறுபடியும் நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் யாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்து நீங்க நான் கொடுக்கூடாது, நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டுலாம் டிஸ்டர்ப் ஆயிரும். சரி சார், சரிங்க சார். இங்க வந்து மணி பேக்க ஒரு நாள் வந்திருந்தான். ஓ, அவன் சம்சாரம் வந்துட்டாங்க, நான் பேச மாட்டேன்ட்டேன், நீங்க அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு போங்க, என் பேரை சொல்லாதீங்க அப்படின்ட்டேன். சரிங்க சார். ஓகேம்மா, சரி பாப்போம்மா. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஓகேங்க, பாப்போம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. அந்த ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து சத்தியமங்கலம் டாக்டர் நாகராஜன் சார் அவர்கள் பேசினது. யாருக்கிட்டீங்கன்னா இவன் வந்து பைரவி அக்கான்ட்டு ஒரு அக்காக்கிட்ட ஏமாற்றிருப்பாங்க. அந்த அக்கா தான் டாக்டர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதாவது அவ்வளோ வேத ஏமாற்றி போட்டு மிரட்டுறது, ஏதாச்சும் பேசினா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்ட்டு. இதை தான் நான் சொல்கிறேன். இவன் வந்து எந்த மக்களையும் காப்பாற்றலை. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மருந்து பேக்கிங் பண்ணுறாங்க. அதாவது 10 மருந்து வச்சு போட்டு பாக்கி எல்லாம் காலி கவர். அப்புறம் 3 நாள் இவர் அப்படியே சேலத்தில் வந்து பல பிரான்ச் ஓப்பன் பண்ண போயிட்டாராட்டக்குது, சேலம் போயிட்டு இருந்தாராட்டக்குது. அதாவது அத்தனை பேர்த்த ஏமாத்துற ஒரு திருடன் தான் இவன். மக்களை காப்பாற்றுறேன்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவனே ஒரு குடியாருந்தா மறுபடியும் வந்து அழுது வாங்கிட்டு போனாங்க, இந்த மருந்து சாப்பிட்டு இவன் வந்து மறுபடியும் குடிச்சிருக்கிறான். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா
குடிக்க மாட்டேங்கிற ஒரு கடவுளெல்லாம் கிடையாது இந்த மருந்து. இவன் வந்து ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறா. இந்த மருந்தோட பேரை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மருந்தோட விலையை சொல்லுங்க பார்க்கலாம். இது ஷார்ட்ஸ் வீடியோ 2 வீடியோ போட்டிருப்பா. ஒரு வீடியோவில் யாருமே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, உடனே டெலீட் பண்ணிவிட்டு அதே வீடியோவை மறுபடியும் போட்டிருப்பாங்க. அதுலேயும் வந்து இந்த மருந்து பற்றி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்கான தான் இந்த போதக்கார இலவசமாக அந்த பொய்காரி திருட்டு மயில். தங்க மயிலாமா இந்த அம்மா, தங்க மயிலா? மக்களை ஏமாத்துறதுக்கு, பொய் பேசிட்டு மருந்து வாங்குறதுக்கு, ஃப்ராட்தனம் பண்ணுறதுக்கு இந்த அம்மாவுக்கு பேர் தங்க மயிலா? இதைத்தான் நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட நீங்கள் மருந்து வாங்குறது கண்டிப்பாக வேஸ்ட்டு. ஆனால் டாக்டர்கிட்ட வாங்கலாம், தப்பு இல்லைங்க. டாக்டர் தெளிவாக சொல்கிறாரு. உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றியாச்சம்மா. எத்தனை மக்களை காப்பாற்றியாச்சு? அந்த மருந்தோட விலை சொல்லு, இந்த மருந்து எங்கே வாங்குறேன்னு சொல்லு, டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மக்களை காப்பாற்றுறங்க பேரில் எவ்வளோ ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை. அந்த திருட்டு மயில், அழுக்கு மயிலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூஞ்சியில் புத்துணர்ச்சி. புது ட்ரெஸ் என்ன, புது நகை என்ன, புது சோஃபா செட் என்ன, ஏன் இது காசு, எங்கிருந்து காசு, அது தான் கேட்குறது. இவன் யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல. ஏது காசுனா அந்த மருந்தோட கொள்ளை வருமானம். இதைத்தான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லுகிறேன். அதை விட்டு போட்டு மக்களை காப்பாற்றியாச்சாமா. சரி, இவ்வளோ வருஷம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஏதோ ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பேட்டி கொடுத்தா அவனை பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுவாங்க. இந்த போதக்கார இளவரசன் மேலே ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்குது, வாகன விபத்து வழக்கு. அதெல்லாம் பேச மாட்டாங்க. மொத்தத்தில் மக்களை காப்பாற்றியாச்சு. எந்த மக்களையும் காப்பாற்றலிங்க. அந்த மருந்து குப்பையாட்டை கொட்டி வச்சுட்டு கொரியர் பண்ணிட்டுக்கிறான். ஆனால் விரைவில் இவன் மேலே வழக்கு பதியப்படும். இவன் வந்து ஜெயிலுக்கு போவாங்க. அது எந்த வித மாற்றம் இல்லைங்க. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஏன்னா இப்போ மெடிக்கல் துறையுமே பிஸ்னஸுக்கு வந்துச்சாட்டுக்குது. ஆமாங்க, உட்காந்துட்டு நிறைய மக்களை காப்பாற்றியாச்சு. ஏன் கேட்குறீங்க? அந்த ஏரியாவில் குடிகாரரே கிடையாது. இந்த மருந்து வாங்கினா திருப்பி வாங்குறாங்களாட்டுக்குது. அப்புறம் மஞ்சுளா என்கிற பெண்ணுக்குமே, சங்கீதா என்கிற பெண்ணுக்குமே திருப்பி பதில் இல்லை. 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டுமே திருப்பி அவங்க கணவங்கள்லாம் குடிக்கிறாங்களாட்டுக்குது. அந்த மக்களுக்கு பதில் கிடையாது, மித்த மக்களுக்கு பதிலாட்டுக்குது. அந்த முட்டாள் இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்ககிட்ட மருந்து வாங்கினீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ஏமாளியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. டாக்டர் தெளிவாக சொல்கிறாருங்க. டாக்டரு அந்த பொய்காரியுமே இந்த போதக்கால இலவசமே திருப்பி மன்னிப்பு கேட்க வந்தாங்களாம்மா, அடித்து வரைச்சி விட்டாலாட்டுருக்குது. இது நான் சொல்லலைங்க, டாக்டர் தான் சொன்னார். மொத்தத்தில் ஏமாளி இருக்கிற வரைக்கும் இவங்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. 4 கவரை வச்சு போட்டு பாக்கியெல்லாம் காலி கவரை வச்சு போட்டு திருப்பி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி செயலெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.